இது வந்து M1 பிளான்ட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்க MCI 360 சாஃப்ட்வேரு. இது சினிமாட்டிக் பேனல் டச் ஸ்க்ரீன். அது கீழே பார்த்தீங்கன்னாக்க கீபோர்ட் செட்டிங். இது வந்து மேனுவல் கீபோர்டு எல்லாம் ப்ராடாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ஒரு 370லலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ இதில் டச் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அலாரம், கரெக்ஷன், டேர் அண்டு நெக்ஸ்ட்டு. இப்போ அன்லாக், மிக்சர் அன்லாக், லாக் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா வேயிங் ஸ்கேல் 25 கிரிக்கெட்டில் இப்போ 25 ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. சிமெண்ட்டு ஒரு எம்டி வேல்யூ ஒரு 5 இருக்குது. வாட்ரு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 137 எடுத்து வச்சுருக்கு. ஸோ வாஷ் பண்ணுறதுக்காக இது ஸ்கேலோட வேல்யூ. இது வந்து ரன்னிங் ஸ்க்ரீன், டார்கெட், ஆக்சுவல். ஸோ மிக்சர் லெவல், பேட்ச், டோட்டல் பேட்ச் வந்து இப்போ 4 பேட்ச் போட்டிருக்கு. எலாப்செட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ முடிஞ்சிருச்சு, அதனால் அது 0ன்னு காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அலாரம், மேனுவல் மோட் செலக்டர் சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அலாரத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ஃபால்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 காமிக்கும். டைம் வைஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரன்னிங் டைமில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம். சைஸ் கரெக்ஷன், சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட்டுக்குரிய 1 2 3 4 5 மிக்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகேட் தான் மிச்சம் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேக்கு வந்தாச்சுன்னா அது டேர்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்டி வேல்யூ வந்து சரியாக வரலன்னா 0 பண்ணிக்கலாம். பேமெண்ட் 0 பண்ணணும்னா அதுக்குரிய ஷார்ட்கட். ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மிக்சிங் டைம் ஸ்டேட்டஸ், டிஸ்சார்ஜ் டைம் ஸ்டேட்டஸ், மிக்சிங் டைம் ஸோ ஸ்டேட்டஸ் தான். இப்போ எல்லாமே மிக்சிங் டைம் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் தான் காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா H2O டைரெக்ஷன் தான். ஸோ அது நமக்கு தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா அலாரம். ஸோ இதுலேயும் அலாரம் காமிக்குது என்னென்ன ஃபால்ட் வந்துச்சு சொல்லிட்டு. வாட்டர் டிசார்ஜிங் டைம் எக்ஸீடர், வாட்டர் டிசார்ஜிங் பம் ஆஃப், ட்ரிப், அது மாதிரி. ஸோ அக்ரிகேட் மாய்ச்சர் 1 2 3 4 5 6. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்க பேக் பட்டன் இருக்குது, சைலோ லெவல். ஸோ நம்ம சைலோவில் சென்சார் வச்சுருந்தாக்க, லெவலிங் சென்சார் வச்சுருந்தா நம்ம சைலோவில் எவ்வளோ சிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். பேக் வந்துச்சுன்னா அடுத்தது ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதிலே நம்ம லோட் பேட்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எம்கியூக்கு இது செட் பண்ணிவிட்டு அக்ரிகேட் 1 2 3 4 அக்ரிகேட்டு, சிமெண்ட் 1 2 3 4 5, அந்த மாதிரி வாட்டர். ஸோ வாட்டர் 1னா வாட்டர் 1 2. ஸோ வாட் மிக்சர். இது எல்லாமே ஒரு ரெசிபி 1 எம்கியூக்குரிய ரெசிபி செட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்கியூ சொல்லிட்டு செட் பண்ணிட்டாக்க நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது வந்து மோட், மேனுவல் மோட், 0 மோட். ஸோ நம்ம இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு எவ்வளோ எம்கியூன்னு கொடுத்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்துட்டாக்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே இதில் பேக் வந்தாச்சுன்னா அவ்வளோதான். அலாரம், கரெக்ஷன், டேர் அண்டு ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைலோ டாப் ஃபில்டர் 1 2 3 4. ஒவ்வொரு சைலோக்கு மேலே ஃபில்டர் இருக்கும்ல. ஸோ அது வந்து ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கான். நம்ம இதுக்குலேருந்து இங்கேருந்து லைன் போகும். ஸோ இப்போதைக்கு கட் பண்ணி வச்சுருக்கு, அதனால் எல்லாமே ஆஃப்னு காமிக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தாச்சுனாக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனுவல் பட்டன். ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ சிமெண்ட்டுக்குரிய பட்டன், வாட்டர், சிமெண்ட்டு டிஸ்சார்ஜிங், மிக்சர் ஆன் ஆஃப், வாட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுலே கொடுத்துருக்காங்க பட்டன். நம்ம கனெக்ஷன் இருந்தால் நம்ம ஒர்க் ஆகும். ஸோ கம்ப்ரஸருக்கு இங்கேருந்து டைரெக்டாக லைன் கீபோர்டில் இருக்குது, இன்பில்டாக இருக்குது. நமக்கு இன்பில்டாக வராது, நம்ம டைரெக்டாக ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்பில்டாக பட்டன் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா லைன் இருந்தால் யூஸ் ஆகிருக்கும். ஸோ இது இப்போது டிஸ்கனெக்டில் இருக்குது. பட் இது சிமெண்ட்டோட பார்ட்டிஷன் பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சிமெண்ட்டு, மிக்சர் செட்டப் ஆன் ஆஃப், மிக்சர் கேட் ஓப்பன், அப்புறம் ஸ்கிப் வெயிட்டிங். பாட்டம் இருந்தால் பாட்டம் லைட் எரியும், டாப்பில் இருந்தால் டாப் லைட் எரியும், ஸ்கிப் வெயிட்டிங்லேருந்து வெயிட்டிங் லைட் எரியும். சரிதான். ஸ்கிப்பு அப் டவுன் பட்டனு, ஸ்கிப்பு ஸ்டாப். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் டோசிங், டிஸ்சார்ஜிங், சிமெண்ட் டோசிங், டிஸ்சார்ஜிங். அப்படியே பார்த்தீங்கன்னா அட்மிக்சர் 1 2 டோசிங், டிஸ்சார்ஜிங், அட்மிக்சர் 2 டோசிங், டிஸ்சார்ஜிங். அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர், சிலிக்காக்குரிய டோசிங், சிலிக்கா டிஸ்சார்ஜிங், அதுக்குரிய வைப்ரேட்டர் பட்டன். அப்புறம் ஹூட்டர், ஆட்டோவில் செலக்ட் பண்ணுறது, ஆட்டோ பாஸ் பண்ணுறது. ஸோ
ஸோ இது மேலே இருக்கிற லைன் ஆட்டோ செலக்ட் பண்ணுறது, ஆட்டோ பாஸ் பண்ணுறது. டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃபால்டு பட்டன். ஸோ நமக்கு ரிமைண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது வைப்ரேட்டர் 1 வைப்ரேட்டர் 2 சேண்டு வைப்ரேட்டர். ஸோ நம்ம 2 வைப்ரேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவைன்னா லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்பில்ட்டாக ஸ்பேரில் இருக்கும் சில கீஸ் எல்லாம். அடுத்து அப்படியே கீழே வந்தாச்சுனாக்க இந்த பார்ட்டி ஸ்கிப் வரைக்கும் பார்த்தோம். ஸோ அக்ரிகேட் 1 2 3 4 5 6 நம்ம 5 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் அண்ட் ஃபைன் அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த கீபோர்டில் இருக்குது அவ்வளோதான். இது வந்து கன்வேயர் ஆன் கன்வேயர் ஆஃப். ஸோ கன்வேயருக்கும் பட்டன் இருக்குது, கம்ப்ரெஸருக்கும் பட்டன் இருக்குது, வாட்டர் ஆன் ஆஃபும் பட்டன் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு யூஸில் இல்லை. நமக்கு தேவை மட்டும் முக்கியமானது மட்டும் இப்போ யூஸில் இருக்குது கீபோர்டில். ஆனால் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பிஎல்சி செட்டிங்ஸு இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்க 360 வெர்ஷனுடைய அனிமேஷன் ஸ்க்ரீன், ரன்னிங் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரில் போய் எல்லாம் செட் பண்ணுறது, ஷெடியூல் ஷார்ட் வந்து லோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதில் மாய்ஸ்சர் செட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்க மாய்ஸ்சர் கரெக்ஷன், நம்ம இதில் கரெக்ஷன் பார்த்தோம்னா அதேமாதிரி வாட்டர் சிமெண்ட்டுக்குரிய அட்மிக்சருக்குரிய கரெக்ஷன். கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் டிஸ்பிளே, அக்ரிகேட், சிமெண்ட்டு, வாட்டர், ஐஸ், சிலிக்கா அந்த மாதிரி. அதேமாதிரி வண்டி நம்பரு, டிரைவர் நேம், பேட்ச் எத்தனை பேட்ச்சு போடுறோம், எத்தனை பேட்ச் முடிஞ்சிருக்கு, மொத்தம் 4 பேட்ச்சு. இதில் 4 பேட்ச் 1 by 1 காமிச்சிட்ருக்கோம், 0 முடிஞ்சிருச்சு. மிக்சர் சைஸ், கெப்பாசிட்டி, பேட்ச் நம்பர், ஸோ எல்லாமே இதில் காமிக்கும். நம்ம ஷெடியூல் பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிங்கன்னா டெர்மினேட் பண்ணிக்கலாம். நம்ம இது பாஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ பாஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஹவர் ஓடி இருக்குது, மிக்சிங் பொசிஷன், மிக்சிங் டைமு, டிஸ்சார்ஜிங் டைம், இதில் எல்லாமே இதில் காமிச்சிடும். ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பக்கெட் வந்து க்ரீன் கலர் எரி தான் பாட்டமில் இருக்குது. மேலே போக பார்த்தீங்கன்னா மேலே போனாவே க்ரீன் கலர் வந்துடும். ஸோ இது வெயிட்டிங்கு, டாப்பு. ஸோ அனிமேஷனில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 130 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிற பாருங்க 136. அதனால் வாட்டர் நமக்கு காமிக்குது, சாரி வாட்டர் காமிக்குது. இது எல்லாமே அலாரம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததுனால டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து காமிக்குது, பாட்டில் காமிக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டரில் ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் மாஸ்டர், சைட் மாஸ்டர், ட்ரக் மாஸ்டர், ரெசிபி, ஆர்டர், ஷெடியூல், ஸோ 1 by 1 நம்ம செட் பண்ணுறதுக்குரிய இருக்குது ரெசிபி, ஆர்டர் எல்லாமே. இது மினிமைஸ் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இது ரன்னிங் டிஸ்பிளே காமிக்கிறது. ஷெடியூல் ஷார்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம லோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரிய டிஸ்பிளே இது. இது வந்து மினிமிக்ஸ் டெக்ஸ்ட் வியூ. ஸோ நம்ம அது ரன்னிங் வியூ பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்துக்கலாம், இது மினிமிக்ஸாக இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா மிக்சர் கேட் அன்லாக். ஸோ கேட்டை லாக் பண்ணால் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காங்கிரீட் வண்டியில் கொட்டாது. ஸோ அன்லாக் பண்ணிட்டா காங்கிரீட் வண்டியில் கொட்டும். நம்ம கேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. பிளான்ட் செட்டப், மெட்டீரியல், ஏர் செட்டப், கோர்ஸ், டாலரன்ஸ், எம்டி, டிஸ்சார்ஜிங், ஸ்டெப் டைம், கேட் சீக்வன்ஸ், காலிப்ரேஷன். ஸோ ஆல் இன் ஆல் எல்லா செட்டிங் இதில் தான் இருக்கும். மேனுவல் ஆப்ரேஷன், இப்போ அந்த கீபோர்டில் இருக்குது பாருங்கள், மேனுவல் கீபோர்டு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இதே தான் இங்கேயே இருக்குது, இங்கேயும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கீபோர்டு ஒர்க் ஆகலனாக்கா நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேனுவல் கீ மூலிமா. ஸோ ரிப்போர்ட், அடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட், கஸ்டமர் வைஸ், ரெசிபி வைஸ், சைட் வைஸ், கஸ்டமர் எல்லாமே சைட் வைஸ் இருக்குது, ரெசிபி மாஸ்டர் வைஸ் இருக்குது, சைட் மாஸ்டர் வைஸ் இருக்குது, கஸ்டமர் மாஸ்டர்ஸ் இருக்குது, பேட்ச் ரிப்போர்ட்டு, ஷெடியூல் மாஸ்டர். ஸோ நம்ம எந்தெந்த வேரியண்ட்டில் வேணுமோ அது 1 by 1 வச்சுருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லம்பு, ஸ்டாக் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது அலாரம் அக்செப்ட். ஸோ ஏன்னா ஃபால்ட் வந்தாங்க நம்ம இங்கே பட்டன் மூலிமாவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஃபால்ட் எரியுது பாருங்கள், ஸோ இது மூலிமாவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேவிட் காங்கிரீட், ஸோ இது வந்து காங்கிரீட் வந்து நம்ம மாற்றி போட்டாக்க கஸ்டமர் நேமை மாற்றி போட்டால் டேவிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். வாட்டர் டைரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும்போது டைரெக்டாக இருங்க, மோட்டர் வழியாக இருக்கும். ஸோ இது வழியாக நம்ம டைரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இதுதான். அடுத்து எக்ஸிட் கொடுத்தாக்க க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரன்னிங் டிஸ்பிளே, அனிமேஷன். மற்றபடி உங்களுக்கு மாஸ்டர் வைஸு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, செட்டப் எல்லாமே. ஸோ நான் 1 by 1 நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ
நம்ம சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணியாச்சு. MC 360 பேட்சிங் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டர் ஸ்விங் ஸ்டேட்டர் MC 360 டச் ஸ்க்ரீனு இது கீபோர்ட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓல்டு வெர்ஷன் M1 பிளான்ட்டு M1C. எதனா வேறு எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.